அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சந்திரனும் ராகுவும் உங்களுடைய ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த சந்திரன் ராகு இணைவு அப்படிங்கிறது கிரகண தோஷம் என்று நம்ம இதை சொல்லுவோம். இது என்ன வரும், என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட வைத்து அதில் ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த சந்திரனும் ராகுவும் இணை பெற்றிருந்தால் இவர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கற்பனை சக்தி என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் இவர்களுக்கு தோன்றும். மனநிலைமை அடிக்கடி மாறும். எப்பெல்லாம் புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குறாங்களோ அது நம்மளால் செய்ய முடியும், அது நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறாங்க, வேறு ஒரு துறையில் ஒருத்தர் ஒரு வேலை பார்க்குறாரு, ஒரு சம்பாதிக்கிறாரு, அதை பார்க்குறாங்க அப்படின்னா உடனே நம்ம அந்த தொழிலை செய்யணும். இன்னொரு இடத்துல போய் பார்க்குறப்ப அந்த தொழிலை நம்ம செய்யணும், நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இவர்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சமாக யோசிக்க மாட்டாங்க, அதிகமாக தான் யோசிப்பாங்க. ராகுனாலே பிரம்மாண்டம், அப்போ மனதளவில் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்வம் குழப்பங்களும் இவர் மனசில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் என்பது தாயாரை குறிக்கக்கூடியது. ராகுனுடைய தொடர்பு அங்கே இருக்கிறதுனால இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, தாயாருடைய வாழ்க்கை என்பது ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைந்ததாக அவங்களுக்கு இருக்கும். தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமும் தேவைப்படலாம். மனதளவில் ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்கும். அடுத்து தாயார் வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை அவங்க சந்தித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்குறது, இதற்கான வாய்ப்புகள் உண்டு. சினிமா, மீடியா இந்த மாதிரி துறைகள்லையும் இவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. யூடியூப் மாதிரியான தளங்களில் இவர்களால் வெற்றி பெற முடியும். ஏன்னா இவங்களால் வெகு எளிதாக பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்த்து விடுவார்கள். அதே மாதிரி எந்த வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, திடீர் ஏற்ற இறக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக வரும். அந்த தொழிலில் வேலையில் கண்டிப்பாக வரும். பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவு வருங்க. வெளிநாட்டு தொடர்புகளால் பண வரவு வரும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த சந்திரன் ராகு இணைவு உள்ளவங்க பண வரவுங்கிறப்ப லீகலாக சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சில நேரங்களில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறதுனால, மனமும் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால டேக்ஸ் கட்டாமல் இல்லீகலாக சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வமானது இவங்ககிட்ட இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை இவங்க வெகு எளிதாக கற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றது, தாமத திருமணம் ஏற்படுறது, அதே மாதிரி அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணை, இது ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை பற்றிய அதீத எதிர்பார்ப்புகள் அவருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகிடும். அதே மாதிரி நிறைய சந்தேக குணங்கிறது திருமணத்தில் வந்துடுங்க. சந்தேகம் இருந்தாலே கண்டிப்பாக மன முறிவு, கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வருவதற்கு வெகு எளிதாகி போய்விடும். அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த சந்திரன் ராகு இருக்கும் பொழுது வெளிநாட்டு யோகம், மீடியாவில் ஜெயிக்கிறது, புதிய சிந்தனைகளால் முன்னேற்றம் கொடுக்கறது, மக்கள் மத்தியில் பிரபலம் அடைகிறது, இது எல்லாமே ஒரு யோகங்களாக நம்ம இங்கே சொல்லலாங்க. சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்குது, அதாவது சந்திரன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது, ராகு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்க. பொதுவாகவே இந்த வக்ரகிரகங்கள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது தான். இருந்தாலும் ராகு இருக்கக்கூடிய நல்ல இடங்கள்ல இல்லாமல் ஒரு கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இது எல்லாமே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாயார் வழியில் நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சந்திரன் நல்லா இருக்கிறதுனால. ஆனால் மன நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்காது. ஏன்னா அதிகமான ஆசைகள், விகாரமான ஆசைகள்லாம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கற்பனை சக்தியை நல்ல வழியில் பயன்படுத்துறது கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் வெற்றி பெறுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, மன அழுத்தத்தை, சந்திரன் நல்லா இருக்கிறதுனால மன அழுத்தம் கொடுக்கும். அதை இந்த ராகு அதை சமாளித்து கொள்ளலாம். இப்போ ராகு நல்ல நிலைமையில் இருக்குதுங்க, சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அது மனசுக்கு பிடிக்காது. திடீர் புகழ் வளர்ச்சியானது கண்டிப்பாக இவருக்கு கிடைக்குங்க. மனக்குழப்பமும் சேர்ந்தே இருக்கும். தாயாரோட கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துவிடும். சந்திரன் ராகு ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு. தவறான இடத்துல இருக்குது அப்படின்னா மன அமைதி இருக்காது, கடன் தொந்தரவு இருக்கும்,
தாயாரோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். தேவையில்லாத பயமும் மன அழுத்தமும் உங்களுக்கு இருக்கும். தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துரும். அதே மாதிரி ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது, இறக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏற்றம் என்பது குறைவாகவே இருக்கும். இந்த சந்திரன் ராகு இணைவில் 2 கிரகமும் பாதிக்கப்பட்டு இருந்ததுதான். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.